லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னாச்சு? மெட்டி எங்க? மேடம், யார் மேடம் அவ? பேயா பிசாசா? எங்களை இந்த அடி அடிச்சு மெட்டி அவ எடுத்துட்டு போயிட்டா. இம்புட்டு நேரம் ஆச்சு, வரவே இல்ல. எங்க போனாங்கன்னே தெரியல. விடிஞ்சிடுச்சு, இன்னும் போனவங்க ஆளை காணுமே. பாத்தீங்களா, வந்துட்டாங்க. இவன் மட்டும் சொன்ன மாதிரியே எடுத்துட்டாளே. அக்கா, அக்கா, ஓ மருமக வந்துட்டாக்கா. ஓ மருமக அமுதா அம்மனோட மெட்டியை எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்துட்டாக்கா. நம்ம புவனோட தாலியை காப்பாத்திட்டாக்கா. அத்தா, நான் கும்பிடுற தெய்வம் என் மருமகளை கைவிடல. வாங்க வாங்க. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த ஊரு? நல்லா இருக்கியா உங்க பஞ்சாயத்தோட முடிவு? யோ குமரேசா, என்னையா பேசிட்டு இருக்க? ஊர் கூடி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே முடிவை காட்டம்மன் கிட்ட ஒப்படைச்சோம்.
அப்புறம் இப்படி திடீர்னு மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? இந்த பாரு, அம்மன் தீர்ப்பு சொல்லிட்டா அவ முடிவை யாரும் தப்பு சொல்ல முடியாது. இதுதான் இறுதி தீர்ப்பு. இத பாருங்க உன் நாத்தனார் காலில் போட சொல்லு. அந்த அம்மன் குங்குமத்தை அவ நெத்தியில வைக்க சொல்லுமா. ஏய், என்னடி ஆச்சு? என்னமோ பெருசா சொன்ன. அவ காட்டுல இருந்து திரும்ப மாட்டான்னு. அப்புறம் எப்படி அவ கையில அம்மனோட மெட்டி வந்தது? எல்லாம் என் திட்டம்படி சரியாதான் போச்சு. பாதைய மாத்தி விட்டு அவளை குழியில விழ வச்சேன். அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு எனக்கு முன்னாடி அம்மனோட மெட்டியை எடுத்துட்டு வந்தவள ஆளை வச்சு அடிச்சு மயக்கம் போட வச்ச. திரும்ப அவளுக்குள்ள என்ன புகுந்துச்சுன்னே தெரியல. அத்தனை பேரையும் அவ அடிச்சு அவன் கையில இருந்த மெட்டியை வாங்கிட்டு வந்துட்டா. ஆமா, உன் புருஷன் எங்கடி? அவங்களும் காட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்ப எங்க போனாங்கன்னே தெரியல. கால் பண்ணி பார்த்தாலும் லைன் போக மாட்டேங்குது அண்ணமண்டி. இல்லனா கூட அவங்கள வச்சு அவளை கண்டிப்பா தூக்கி இருப்பேன். எல்லாமே இப்படி வீணா போச்சு. அப்புறம் என்ன அண்ணலட்சுமி அம்மா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஐயா சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா உங்க பொண்ணு தாலியை காத்துட்டா. என் மருமக அமுதா தான் உயிரை பணயம் வச்சு அந்த அம்மன் கிட்ட போராடி என் மக வாழ்க்கைய மீட்டு கொடுத்திருக்கிறா. அந்த அம்மனையே என் மருமக ஜெயிச்சுட்டா. தம்பி, அந்த அம்மனோட ஆதரவு இருக்கிறதுனால நீ தப்பிச்ச. இந்த மாதிரி திடுதிப்புன்னெல்லாம் தாலி கட்டக்கூடாது, சரியா? சரி சரி, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, வாங்க.
ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருக்கணும். அக்கா, உங்க ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா அண்ணமண்டி. ஏ மாப்பமா, உன் பொண்டாட்டி பக்கத்துல போய் நில்லு. 2 பேரும் ஜோடியா நின்று ஆசீர்வாதம் பண்ணப்பா. போ மாப்பிள்ள, யோசிக்காத. நல்லா இருங்க. எழுந்திரிங்க. போனா போதும், எந்திரி. போதும் போதும், எழுந்திரிங்க. சரி சரி சரி. ஏய், இங்க பாரு, உன் நாத்தனார் நிக்க வேண்டிய இடத்துல அந்த வெறும் குடும்பம் நிக்குது. அம்மன் கழுத்துல இருந்த மெட்டி எடுத்து உன் நாத்தனார் கழுத்துல தாலி ஏத்துவேன்னு சொன்ன, என்னது இது? இன்னும் எதுவும் முடியல. இவங்கள அவ்வளோ ஈஸியெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். மாமா, நம்ம ஆளுங்களை பேச சொல்லுங்க. அப்புறம் என்ன, எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு. இதுல யாருக்கும் எந்த மன கஷ்டமும் இல்லையே. அது எப்படிப்பா இல்லாம இருக்கும்? பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் விட கிடைக்கலையே. யோ, என்னையா திரும்ப பழைய விஷயத்த பேசுற? இதுல நம்மளால எந்த முடிவையும் எடுக்க முடியலன்னு தானே பிரச்சனையை அம்மன் கிட்ட ஒப்படைச்சோம். அம்மனே நமக்கு ஒரு தீர்வை கொடுத்துருக்கா, அப்புறம் என்ன? வாதத்துக்கெல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கணும். இவர் பையனோட காதல் விவகாரம் முதலே தெரிஞ்ச இந்த பெரிய மனுஷன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆரம்பத்திலே கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். அதை விட்டுட்டு பொண்ணு வீட்டில் சமாதானமா பேசி ஏதோ குருட்டு நம்பிக்கையில எல்லாம் பேசிட்டாங்க. கடைசியில் என்னாச்சு? நம்ப வச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாத்திட்டாங்க. இதுல குமரேசன் குடும்பத்து மேல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே தெரிஞ்சு தப்பு பண்ணது யாரு? சிதம்பரம் ஐயா தானே. அப்ப இந்த பொண்ணுக்கு பதில் அம்மன் சொல்றதை விட இந்த பெரிய மனுஷன் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்ன பதில் சொல்ல போறாரு? எல்லாரும் கூட்டமா சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டாங்க. சம்பந்தி, உங்களை ஏமாத்தணும்னு இப்படி பண்ணல. உங்க கூட திரும்ப சம்பந்தம் வச்சுக்கணும்னு தான் நான் அந்த விஷயத்தை மறைச்சேன். நான் தெரிஞ்சே எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் இந்த பொண்ணோட நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். அம்மா, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. இங்க இருக்கிற பெரியவர்களுக்கும் நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். நான் பண்ண தப்புக்காக நான் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் அவங்க குடும்பத்துக்கு எழுதி கொடுத்துறேன். எங்க யாருக்கு வேணுங்க உங்க பணம் காசு? நாங்க காசு படத்துக்கெல்லாம் பக்கத்தா போய் கிடக்குறோம். அதானே, தப்பு பண்ணிட்டு காசு கொடுத்தா எல்லாம் சரியாயிருமா? யோ, என்னையா பேசுற? அவங்க என்ன வேத்தாளுங்களா? ஏற்கனவே சம்பந்தம் பண்ணவங்க, உறவுக்காரங்க. குமரேசன் தான் ஏதோ கோவத்துல பேசுறாருன்னு பார்த்தா நீ அதை கிண்டி விட்டுட்டு இருக்க. இத பாருங்க, அவர் பையன் பண்ண தப்புக்கு இவர் என்ன பண்ணுவாரு? இருந்தாலும் அவர் வயசுக்கு இறங்கி வந்து இந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. போதாததுக்கு தான் சொத்தையே கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன குமரேசா, நீ என்ன சொல்ற? அப்பச்சி, செல்வாவும் அந்த குடும்பமும் பண்ண அசிங்கத்துக்கு நீங்க எதுக்கு அப்பச்சி வருத்தப்படுறீங்க? எங்களுக்கு உங்க சொத்தெல்லாம் வேண்டாம். நாங்க என்ன சொத்து பண்ணதுக்காகவா
எங்க மாமா அவங்க கூட சம்மதம் பண்ணணும்னு நினைச்சாரு. சொந்தம் வேணும்னு தானே. எங்களுக்கு சொத்தெல்லாம் வேண்டாம் அப்பச்சி. இங்க பாருமா, நீ உன் அப்பச்சி மேல உள்ள பாசத்துல வேண்டாங்கிற. ஆனா உன் அப்பச்சி பாதிக்கப்பட்ட பொண்ண மனசுல வச்சுட்டு பேசுறாரு. அவரு பண்றதாமா சரி. அப்பதான் அவர் மனசு நிம்மதியா இருக்கும். இங்க பாருமா, அவர் பேச்ச தட்டாதம்மா. இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் எங்களுக்கு சொத்து வேண்டாம். ஆமா, அவர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, நீ வேண்டான்னு சொல்லுவேன். பேசி வச்சுட்டு என்ன நாடகம் மாறுறீங்களா? நான் வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். இளங்கோ, அப்பச்சி சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா. ம், சரிங்க அப்பச்சி. இவனுக்கு ஏற்கனவே அடுத்தவங்க காசை ஆட்டையை போட்டு அடைய நினைக்கிறவங்க. ஊர் முன்னாடி என் ஒரே மக உமா குடும்பத்துக்கு இந்த தொடாத, உன்னாலதான் அப்பச்சிக்கு இந்த நிலைமை. போடி அந்த சைடு. அப்பச்சி, அப்பச்சி. இங்க பாருங்க மாமா, நான் ஏதோ படபடன்னு பேசுறேன்னு எல்லாரும் என்னவோ என்ன கெட்ட மாதிரி நினைக்கிறீங்க. இப்பவாச்சும் தெரியுதா மாமா?
யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? எம்புட்டு சொன்னாலும் நான் சொல்றத கேட்கவா போறீங்க? அவளதான் அப்படியே தலைமையில தூக்கி வச்சிருந்தீங்க. அவ இப்ப உங்களை காலு கீழே போட்டு மிதிக்கிறா. நாகே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் வாயை இப்படி பொத்தி பொத்தி தான் மாமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பொத்த வேண்டிய உங்க வாயை நீங்க பொத்தலையே. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை ஆட விட்டு வேடிக்கை பாத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவர வார வாரம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உங்க அப்பச்சி நிலைமைக்கு யார் காரணம்? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. மாமாவுக்கு இருக்கிற கௌரவத்துக்கும் அந்த குடும்பம் நம்மள போய் சொல்லி ஏமாத்துனதுக்கும் மாமாலாம் ஜென்மத்துக்கும் அவ வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. இருந்தும் நம்ம செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனை நல்ல இடத்துல குடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சதும் இல்லாம அந்த வீணா போன குடும்பத்துல உள்ள கால்லையும் விழுந்தாரு. அதுக்கு அவங்க பண்ண மரியாதையை பாத்தீங்கல்ல. இதுக்கு மேலே உங்க தங்கச்சிக்கு வரிஞ்சு கட்டிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்பவாச்சும் அவளை பத்தியோ அவ வாக்கப்பட்டு போன இடத்த பத்தியோ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டி சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்க. நான் என்ன நம்ம குடும்பம் கெட்டதுக்கா சொல்ல போறேன்? நமக்கு ஒன்னும் பெருசா சொத்து பத்து வேணாந்தான். அதுக்குன்னு எல்லாத்தையும் இழக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நான் உங்களை நம்பிதானே வந்திருக்கேன்.